இல்லைங்கிறான கருத்து சுதந்திரம் இருக்குதுங்க. நான் மேடை போட்டு பேசலாம். ஒரு ஊர்ல கலவரம் ஏற்பட்டு போச்சு. அப்ப போலீஸ் என்ன செய்வான்? 144 போடுவான். யாரும் பேசக்கூடாதுமா. கருத்து சுதந்திரம் பேச முடியுமா? கருத்து சுதந்திரம் எப்ப? சுமூகமான நிலை இருக்கும் பொழுதுதான். வெட்டிக்கிட்டு சாவுவான் என்று சொன்னால் எவனுக்கும் கருத்து சுதந்திரம் கிடையாது. சொல்ல போனால் ஊரடங்கும் போடும் அரசாங்கம். ஊரடங்குனா என்ன? வெளியே நடக்க கூடாது, எட்டி பார்க்க கூடாது. வெளியே வந்து சுடுவான். ஊரடங்கு போட்டா என்ன ஆயிருமா? வெளியே தலை காட்டினா சுட்டு தள்ளிடுவான். வெளியே நடமாட உரிமை இல்லையா? கடைக்கு போக உரிமை இல்லையா? வியாபாரம் பண்ண உரிமை, எல்லா உரிமை இருக்குடா. எப்ப மனித உயிர் பாதுகாப்பா இருந்தா தாண்டா எல்லா உரிமையும். இதை விளங்காம அரசாங்கம் எதுக்கு தான் இருக்குங்கிற? வெட்டிக்கிட்டு சாவுறதை தடுக்கல என்று சொன்னால் எதுக்கு அரசாங்கம்? வன்முறையை தடுக்கிறதுக்கு உதவலன்னா அது எதுக்கு அரசாங்கம்? அரசாங்கம் சோறா போட எதுக்கு நம்ம அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம சாப்பாட்டுக்கு பொறுப்பா? சொந்த வீடு கட்டி தரப்போறானா? ஆளுக்கு ஒரு குடியில தரப்போறானா? அடிச்சுட்டு சாவாம அமைதியா நாட்டை கொண்டு போவாங்கிறது அரசாங்கமே. அந்த வேலையை செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் என்ன? வேற எவனுக்கு இருக்குங்கிறப்ப சென்சார் போர்டு தடுப்பியா? அப்புறம் அல்ல ராமதாஸ் தடுப்பியா? கம்யூனிஸ்ட் பொறுப்பேற்றுக்கன்னு சொல்லு. எது நடந்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்பு அறிவிங்கடா, நாங்க ஒதுக்கிறோம். அரசாங்கம் நீங்க கோரிக்கை வைக்காதீங்க. என்ன செய்யணும்? இந்த ராமதாஸ், ராமகிருஷ்ணன், பாண்டிய எல்லாம் ஒன்னா கூடி நீங்கள் வெளியிடுங்கள். ஒன்னும் நடக்காது. எது நடந்தாலும் எங்களை பிடிச்சி உள்ள போடுங்க, பிடிச்சி உள்ள போட்டுரும். எல்லாத்தையும் உன் தள்ள போட்டு செய்வோம், நம்ம உள்ள போட்டாலும் போட்டுரும். அப்படி சொல்லி பார்ப்போம். பொறுப்பு ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஒரு அரசாங்க நாட்டில் அமைதி நிலவணும் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை பயன்படுத்த நேரத்தில் பயன்படுத்தத்தான் வேண்டும். பயன்படுத்தி இருக்கிறார்கள், இனியும் பயன்படுத்துவார்கள். எல்லாருடைய ஆட்சியிலும் இது நடந்திருக்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதா, காங்கிரஸ், பாஜக எல்லா ஆட்சிகளிலையும் ஊரடங்கு உத்தரவுகளும் 144களும் 30 ஆக்டுகளும் போடப்பட்டுதான் இருக்கிறது. ராமதாஸ் மதுரைக்கு வரக்கூடாது தடை போட்டிய, அது எதுக்கு? ஏன் போட்டான்? ஜாதி வெறியை தூண்டுறாரு. மதுரைக்கு ஒரு உரிமை இல்லை. உரிமை இருக்கு. போய் நாளைக்கு வர இன்னைக்கு உண்டாக்குறிய போகாதுன்னு தடை போட்டிருக்காரு கலெக்டர். உரிமை இருக்கு அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கம் ஒரு சில நன்மையை கருதி சில உத்தரவு போட்டால் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் பேசுறா? அரசாங்கத்தில் இல்லாதவன் பேசுறாங்க. எவனுக்கு தெரியும் வழி? ஒண்ணு நடந்தா அது யார் சுமப்பா? பக்கம் பக்கமா யார் திட்டுவா? அப்புறமேலு ஜெயலலிதாவுக்கு ஆள தெரியவில்லை, சட்டம் ஒழுங்கு பேண தெரியவில்லை, அப்புறமேல அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இதாவது நடந்து கலவரம் ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, ஓட்டு பறிக்கலாம், 40 தொகுதி ஜெயிச்சிடலாம். தனியா வேற நிப்பேன் வர அம்மா சொல்லிவிட்டாங்களே, சேர்க்க மாட்டாங்களே. அதனால என்ன செய்யறது? அவர் தனியா விட்டுவிட்டு நம்ம கருணாநிதி சேர்ந்து அவர் 2 சீட்டு பிடிச்சிடலாம். அதுக்குத்தான் இந்த டயலாக் விடுறாங்க. ஏதாவது நடக்கணும், அதை வச்சு ஜெயலலிதாவுக்கு பேர் கெடணும், கெட்ட பிறகு அதை வச்சு ஜெயிக்கணும். இந்த நோக்கம் இல்லாமல் வேற எந்த நோக்கம் இருந்தாலும் அந்த வாதத்தை வைக்க மாட்டான். இதை ஒரு வாதமா வைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றான்?